அப்படின்றது பல பேருக்கு இருக்கக்கூடிய கேள்விதான். இப்போ வந்து சார் சொன்ன மாதிரி தான், ராஜன் சார் சொன்ன மாதிரி நம்மளுடைய கம்பெனி வந்துட்டு பல பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போறோம். நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம இந்த ஜூம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வீடியோ ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அந்த வீடியோவில் வரக்கூடிய கம்பெனிஸ் கூட நம்ம ஆல்ரெடி அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே துபாய் லான்ச்சுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஃபண்டிங் வந்து கார்பரேட் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. அதுக்கான அக்ரிமெண்ட்ஸ், அதுக்கான டாக்குமெண்டேஷன், அதுக்கான என்னென்னலாம் நம்ம கார்பரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோன்றது இதுக்கான நம்ம கிட்ட இருக்கு. சென்னைக்கு வந்துட்டு நம்ம ஆபீஸ்ல எங்களோட மீட்டிங்ல வந்தவங்களுக்கு அதை பத்தி டீடைல்ஸ் வந்து அவங்க பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஏன்னா பப்ளிக் ஃபண்டை வச்சுட்டு நம்ம எதுவுமே பண்ணல. பப்ளிக் ஃபண்டை வச்சுட்டு ஓப்பனா சொல்ல போனோம்னா ஒரு 3% கொடுக்க முடியாது. நீ என்ன ப்ராஜெக்ட் வேணா பண்ணுங்க, இந்த ஃபண்டு பத்தாது. நம்ம ட்ரேடிங் பண்றோம், இது மாதிரி மல்டிபிளா ஏதாவது 1000 காரணம் சொல்லலாம் இந்த ஃபண்டை மல்டிபிள் பண்றதுக்கு. அது மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்ல. நான் பப்ளிக்கை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கார்பரேட் கூட சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ப்ராஜெக்ட் பண்ண போறோம். அதுல இன்ஃபினிட்டி ஃபீச்சர் வந்து கிரியேட்டர், அவ்வளவுதான். இன்ஃபினிட்டி ஃபீச்சர்லாம் பணம் கொடுக்கல. இந்த 10 மடங்கு 20 மடங்குலாம் இன்ஃபினிட்டி ஃபீச்சர் கொடுக்கல. அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். கார்பரேட்டுக்கு வந்து நம்ம ஒரு சம் பர்சன்டேஜ் வந்து ஒரு விஷயம் நம்ம பண்ண போறோம். கார்பரேட் வந்து இன்னைக்கு வேர்ல்டுல செகண்டா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேபிள் காயினை கரன்சி வந்து உருவாக்க போறாங்க. இன்னைக்கு வேர்ல்டுல நம்பர் 1ல இருக்கக்கூடியதுதான் வந்து யூஎஸ்டிடி. யூஎஸ்டிடி கரன்சி வந்து அமெரிக்காவுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவங்க தான் இதுக்கு வந்து லிக்விடிட்டிக்கான அசெட்ஸ் வந்து அவங்க தான் ப்ரொவைட் பண்றாங்க. 90 டேஸ் கோல்டு பாண்டு பண்றாங்க. பட் ஆனா இன்னைக்கு அமெரிக்காவுடைய சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அந்த கரன்சியை பேஸ் பண்ணி இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதெல்லாம் கம்மி ஆயிடுச்சு. லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா எப்போனா வார் வரலாம். அமெரிக்கா பேர்ல அதிகப்படியான வந்து நோட்டட் இருக்கு அப்படின்னா கார்பரேட் லாங் டைம் ப்ராசஸ்க்கு பார்க்கும்பொழுது இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு ஒரு ஸ்டேபிள் காயின் பண்ணணும் அப்படின்றதுனாலதான் இன்னைக்கு ராஜன் சார் சொன்ன மாதிரி அந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து நம்ம மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனி நம்ம ட்ரை பண்ண போறோம். இவ்வளவு பெரிய கார்பரேட் கம்பெனி சங்கர் கிட்ட வர்றதுக்கும் மிதுன் சார் கிட்ட வர்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, வேர்ல்டுல மிகப்பெரிய ஒரு எனர்ஜி ப்ராஜெக்ட் நம்ம இருக்கு. அதுக்கு 2012ல வந்து அந்த ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணது ஐஐடி ஸ்டூடெண்ட். அதுக்கு ஃபண்ட் மேனேஜிங் வந்து மிதுன் சார் தான் பண்ணாரு. அதுக்கான ஓனர்ஷிப் நானும் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். அதுக்கான ஓனர்ஷிப் என்னோட நேம்ல இருக்கு. யூஎஸ்ல அதுக்கு பேட்டன் ரைட்ஸ் எடுத்திருக்கோம், ரஷ்யாவில் எடுத்திருக்கோம், இந்தியாவில் எடுத்திருக்கோம். இதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்மிட் பண்ணி அதுக்கு இந்த கார்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது எப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ற அளவுக்கு இருக்கக்கூடிய கார்பரேட்ஸ் தான். ரிலையன்ஸ்ல கூட அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் அந்த எனர்ஜி ப்ராஜெக்ட்டுக்கு. அந்த எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு 50,000 மெகாவாட், 1,00,000 மெகாவாட் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 3 மிஷினரிஸ் மட்டும் இருந்தா போதும் அது ப்ரொடக்ஷன் பண்ணிடும். ஆனா அந்த ஒவ்வொரு மிஷினரிஸோடைய பிரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. பில்லியன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் கிட்ட தான் நம்ம வந்து மிதுன் சார் வந்து வேர்ல்டுல இன்னைக்கு நம்பர் 1 மைனிங்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கார்பரேட் கம்பெனி. அந்த கார்பரேட் கம்பெனி கூட அவரு இன்னைக்கு ஏஷியாவுடைய ஆபரேஷன் ஹெட்டா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த இன்ஃபுளுன்ஸ்ல வந்த கார்பரேட்ஸ் தான் இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் அவங்க அப்ரூவ் பண்ணி அவங்க கொடுத்த அக்ரிமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு உங்ககிட்ட நாங்க இந்த ப்ராஜெக்ட் பண்ண போறோம், இவ்வளவு ஃபண்ட்ஸ் உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம், எங்ககிட்ட இவ்வளவு இருக்கு அப்படின்னு இதெல்லாம் சொல்றது காரணம் என்னன்னா, இது எல்லாம் கிளைம் பண்றதுக்கு உங்களால ஒரு விஷயம் நடக்கணும். இன்னைக்கு ஸ்டேபிள் காயின் வந்து உலக அளவில் இன்னைக்கு அப்ரூவ் ஆகுறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, மக்கள் கிட்ட இன்னைக்கு மக்களுடைய பயன்பாடு ரொம்ப அதிகமா இருக்கு. கிரிப்டோ கரன்சில அதிகமான முதலீடு இருக்கு. அப்போ மக்கள் கிட்ட இது வந்து போனா மட்டும்தான் மக்கள் வந்து இது அதிகமா எந்த அளவுக்கு இதை பயன்படுத்துறாங்களோ அப்பதான் ஒவ்வொரு நாட்டிலையும் இது வந்து அப்ரூவ் எடுக்க முடியும். இதுக்கான டிரான்சாக்ஷன் வந்து ஜாஸ்தி நடந்தா மட்டும்தான், பை அண்ட் செல்லிங் அதிகமா நடந்தா மட்டும்தான் இதுக்கு வந்து ஒவ்வொரு கண்ட்ரில அப்ரூவல் எடுக்கவே முடியும். இன்னைக்கு எப்படி கவர்மெண்ட் கிட்ட எப்படி ஒரு கரன்சி இருக்கோ அது மாதிரி பிரைவேட் கிட்ட ஒரு கரன்சி கிரியேட் பண்றாங்க. கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற கரன்சி நம்ம வாங்கும்பொழுது அவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுக்கு டாக்ஸ் கட்டினீங்களா, இது எப்படி சம்பாதிச்சீங்க, எப்படி வந்த பணம், இது யார் கொடுத்தாங்க, எதுக்காக வாங்குறீங்க, என்ன பண்ண போறீங்க, பேலன்ஸ் எங்க இருக்கு, இதுல 1000 கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ இது கார்பரேட் என்ன பண்றாங்க, இது எதுக்கு நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கிட்டு நம்ம உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும், நம்ம பிரைவேட்டா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு உருவாக்கப்பட்டதான் கிரிப்டோ கரன்சி.
அதுல நம்ம பண்ணக்கூடியது ஸ்டேபிள் காயின். உலகத்துல 2வதா பண்ணக்கூடிய ஸ்டேபிள் காயின் நம்ம தான் பண்றோம். SMUSDன்றது நம்மளோட தான். இதுக்கு நம்ம இன்ஃபினிட்டி ஃபியூச்சர் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இன்ஃபினிட்டி ஃபியூச்சர்ன்றது கிரியேட்டர் தான். நம்ம ஒரு சின்ன கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோம் கார்பரேட் கூட. என்னன்னா, நான் ஒரு 10,000 பீப்புளை வந்து நான் கிரியேட் பண்றேன். 10,000 பீப்புள் கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபண்டை பேஸ் பண்ணி தான் கார்பரேட்டோடைய இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது. அந்த கார்பரேட் அந்த பப்ளிக் ஃபண்டை வச்சுதான் கார்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க, பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. அதை வச்சுதான் லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்ண போறோம். அந்த லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம துபாய் லான்ச் பண்ண போறோம். அப்ப துபாய் லான்ச் பண்ணும்பொழுது தான் இந்த காயினுக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் போது, வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த காயின் SMDF காயின் வந்து பிரைஸ் வந்து இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஸ்டேபிளா இருக்கக்கூடாது. அதாவது என்னன்னா, US$ என்ன பிரைஸ் இருக்கோ அந்த பிரைஸ்ல நம்ம ஸ்டேபிளா நம்ம வைக்க போறோம். இது அதிகமாகும் சார் லான்ச் டைம்ல எவ்வளவு, இது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உலகத்துல 2வதா பண்ணக்கூடிய நம்மளுடைய கரன்சி ஸ்டேபிள் காயின். எந்த காலத்திலயும் உங்களுடைய பணம் கம்மியாகாது. சார் நீங்க 10 மடங்கு சொல்லுவாங்க சார், லான்ச் பண்ணும்போது போட்ட பைசா வர மாட்டாங்குது சார், எவ்வளவு கம்மி பண்ணிட்டாங்க, இதெல்லாம் கண்டிப்பா இருக்கு. அது நீங்க சொல்றது ஸ்டேபிள் காயின். சரி, இது அது நீங்க சொல்றது வந்து டெஃபி டோக்கன் தான். அது வந்து இந்த நெட்வொர்க்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு, அது வந்து நம்ம ஸ்டாண்டர்டா சொல்ல முடியாது, ஒரு அசட்டாவே கன்வெர்ட் பண்ண முடியாது அதெல்லாம். ஆனா நம்மளோடது ஒரு நாட்டோட கரன்சி எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டா இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். இதுல ஒரு பிக்சேஷன் இருக்கும். ஆனா உங்களுடைய கேபிட்டலையும் உங்களுடைய ப்ராஃபிட்டும் பெரிய அளவுல பாதிக்காது. அந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு மைன்யூட்டா இருக்கும். அது வந்து நீங்க யாரும் அதை பத்தி பேனிக் ஆக வேண்டாம். 200% நீங்க என்ன இப்ப இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, என்ன உங்க வேலெட்ல இருக்கு, என்ன நீங்க கம்பெனி சொல்லியிருக்காங்க, நீங்க பணம் போடும் பொழுது உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் வரப்போகுதுன்னு என்னெல்லாம் சொன்னாங்களோ இதெல்லாம் 100% நிச்சயமா 99% பிளஸ் சார், அதாவது 101% வரலாம், இல்ல 99%. இதுதான் உங்களுடைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு நாட்டுடைய கரன்சியை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண போறோம். அப்ப அந்த நாட்டுடைய கரன்சி அந்த டைம்ல என்ன பிரைஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வரப்போகுது. அதனால பெருசா ஒரு ஷேக்னஸ் எல்லாம் வராது. 1% வச்சுக்கோங்க, பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். அதனால கண்டிப்பா வரும், நீங்க நம்பி பண்ணுங்க. இந்த இந்த ஒரு விஷயத்த பண்றதுக்கு யாராலையும் பண்ண முடியாது. இதை வந்து பல பேர் இதெல்லாம் வாய்ப்பு நடக்காது, போகாது, பண்ண முடியாது, இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, நாங்களாம் எவ்வளவு நெட்வொர்க்கை பார்த்துட்டோம் சொல்றவங்க எல்லாம் புதுசா ஒரு நெட்வொர்க் தேடிட்டு தான் இருக்காங்க. அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்க ஏன் ஒவ்வொரு டைம் ஏமாந்துட்டு இருக்காங்க? இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு அவங்க கிட்ட இந்த கான்டாக்ட் கிடையாது. அது முதல்ல நம்ம உருவாக்கி இருக்கோம். இதெல்லாம் இன்னும் மேக்சிமம் ஒரு 2-3 மந்த்ல நம்ம துபாய் போகிறோம். இந்த மாசம் லேண்ட், இன்னைக்கு திங்கட்கிழமை, நெக்ஸ்ட் மண்டே நம்மளுடைய டேட் அனௌன்ஸ் பண்ண போறோம். அப்ராக்சிமேட்டா ஒரு 95% அப்ராக்சிமேட்டா ஒரு டேட் வந்து என்னைக்கு நம்ம துபாய் லான்ச் பண்ண போறோம்ன்றது அப்ராக்சிமேட்டான ஒரு டேட் நெக்ஸ்ட் மண்டே அனௌன்ஸ் பண்ணுவோம். இதே ஜூம்ல அனௌன்ஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? 2 விஷயம் மட்டும் நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க. சேல்ஸ் எடுக்கணும்ன்றதுக்காக தயவு செஞ்சு கீழே வரவங்கிட்ட 3 மாசம் நீங்க போடுங்க. 3 மாசம் முடிச்ச உடனே உங்களுக்கு கண்டிப்பா உங்க வேலெட்ல வந்து இவ்வளவு பணம் வந்துடும், நீங்க மட்டும் எடுத்துக்கலாம், ஜாலியா வந்து என்ன வேணா பண்ணலாம். இந்த மாதிரி தயவு செஞ்சு ராங் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. உங்களுக்கு நம்ம ஸ்டேக்கிங்ல கொடுக்கக்கூடிய காயினுடைய பிரைஸ் துபாய் லான்ச்சுக்கு அப்புறமேட்டு தான் அதனுடைய பிரைஸ் உங்களுக்கு வரும். உங்களுக்கு உடனே போட்டு உடனே வரணும், எனக்கு இவ்வளவு எனக்கு சொன்ன டைம்ல வரணும் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க வந்து ROI போட சொல்லிருங்க. ROI போட்டுச்சுன்னா பிரச்சனை இல்லை. போட்ட பேமெண்ட்ல இருந்து டெய்லி அவங்களுக்கு ஒரு இன்கம் வரப்போது, அதனால அவங்க பண்ண சொல்லுங்க. இது யாரெல்லாம் வெயிட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்களோ இந்த பெனிஃபிட் கம்பெனி அதுக்கு தான் கொடுக்குறாங்க. நம்ம போட்ட உடனே எடுக்கணும், எனக்கு 3 மாசத்துல, அதுக்காக எவ்வளவு சார் நான் வெயிட் பண்றது அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, தப்பே இல்லை. நம்ம நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம், எவ்வளவு பேமெண்ட்ஸ் உள்ள வந்திருக்கு, நம்ம எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் எடுக்க போறோம், எவ்வளவு டைம் கொடுத்துருக்காங்க கம்பெனி. மேக்ஸிமம் என்ன ஒரு 3 மாசம்ன்றது 4 மாசம் ஆகலாம், இல்ல 5 மாசம் ஆகலாம். சார் நான் வந்து 6 மாசம் ஆகுது சார். ஆனா நீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி வரும்போது என்ன பிரைஸ்ல வாங்கிருக்கீங்க அதை நினைச்சு பாருங்க. இன்னைக்கு 30 சென்ட் இருக்கு, 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னொரு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மந்த் 15th எனக்கு தெரிஞ்சு 15 or 20 அந்த டேட்டுக்குலாம் வந்து 60 சென்ட் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. 60 சென்ட் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளுமே, நெக்ஸ்ட் மந்த் போகாது எனக்கு தெரிஞ்சு 20ஆம் தேதி, 15ல இருந்து 20ஆம் தேதிக்குள்ள 60 சென்ட் வந்துடும். அதுக்கப்புறம் இன்னைக்கு கிடைக்குது இல்லையா, 3.5 மடங்கு கிடைக்குது இல்லையா காயின், அன்னைக்கு 1.5 மடங்கு தான் கிடைக்கும். அதுல இருந்து ஒரு 10 நாள் 15 நாள்ல 90 சென்ட் போயிடும். டைரக்டா நம்ம துபாய் லான்ச் தான், $1 உங்களுக்கு லான்ச் ஆகும். அதனால இன்னைக்கு கிடைக்கிற டைமை வந்து நல்லபடியா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ, ப்ராப்ளம் இருக்கோ, ஒரு கொஞ்சம் டியூரேஷன் எடுத்துக்கோங்க. ஒரு 6 மாசம் டைம் சொல்லிருங்க. நம்மளுக்கு 3 மாசம் முடிச்சாலும் 2 மாசம் முடிச்சாலும் சந்தோஷம் தானே. அந்த ப்ரெஷரோட ஒர்க் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஒண்ணு. அது மாதிரி இன்னொரு விஷயம், இன்னும் அதிகபட்சம் கரெக்டா இன்னொரு 6 நாள் இருக்கு, 6-7 நாள் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு நீங்க ஸ்டேக்கிங்ல வரவங்களுக்கு சொல்றேன். ஸ்டேக்கிங்ல நீங்க போடும்பொழுது கம்பெனி கிட்ட இருந்து 30 சென்ட்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது
ஒரு 3333 காயின் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 30 சென்ட்ஸ்ல உங்களுக்கு காயின் கிடைக்குது. அதுக்கு அடிஷனலா கம்பெனி வந்து ஒரு போனஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா காயின்ஸ். இன்வெஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 450% காயின் உங்களுக்கு கிடைக்கும். டாலரா பேமெண்ட் பண்ணும்போது 550%. அப்ப 550% அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5.5 மடங்கு. நீங்க ஒரு $1000 பண்றீங்க அப்படின்னா 5500 காயின் வந்து உங்களுக்கு ஒரு போனஸா வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோம். இது கொடுத்துட்டு இருக்கோம். இப்பயும் உங்களுக்கு அதான் வந்துட்டு இருக்கு. இது நெக்ஸ்ட் மண்டே நைட்டோட இன்னும் 7 நாள் தான் இருக்கு. அதோட கட் ஆக போகுது சார். அதுக்கப்புறம் அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு இன்வெஸ்டருக்கு வந்து 550%, நம்மளுடைய ஸ்பான்சருக்கு வந்து 450%, அதாவது 4.5 மடங்கு. நீங்க ஒரு சேல் நீங்க கொண்டு வரீங்க கம்பெனிக்கு, உங்களுக்கு அந்த ஸ்பாட் கிடைக்கிறது, லெவல் இன்கம் கிடைக்கிறது, அதுல இருந்து ஒரு 10% காயின் போனஸ் கிடைக்கிறதெல்லாம் விட்டுருங்க. அடிஷனலா இது வந்து மேனுவலா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய போனஸ் காயின் எவ்வளவு அப்படின்னா, ஒரு சேல் $1000 உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4.5 லட்சம் ரூபாய்க்கான காயின் உங்களுக்கு உங்க வேலெட்ல ஆட் ஆக போகுது. அது மாதிரி ஒரு $1000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவருக்கு, $1000 இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா அவருக்கு ஒரு 3.5 லட்ச ரூபா, ஒரு 3 லட்ச ரூபா ஒருத்தான காயின் ஒரு வேலெட்ல வரும். அவர் ஒரு 6 மந்த் வெயிட் பண்றாரு அப்படின்னா அடிஷனல் மறுபடியும் ஒரு 3 லேக்ஸ், ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 to 6 லேக்ஸ் வந்து அவருக்கு கிடைக்கும். ஒரு 3-4 மந்த்ல இப்போதைக்கு இப்ப இன்வெஸ்ட் பண்றாங்க, மேக்ஸிமம் 3-4 மந்த்துக்குள்ள ஒரு கையில கிடைச்சிடும். மாசம் ஒரு மடங்குக்கு மேல கிடைக்க போகுது. இந்த சேல கொண்டு வரக்கூடிய ஸ்பான்சருக்கு 450%. இதை தயவு செஞ்சு லீடர்ஸ் உங்க கீழே இருக்கிறவங்க கிட்ட சொல்லுங்க. எவ்வளவு பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கு எவ்வளவு போன்ஸ் வருது. நான் இருக்குன்னு சொல்றதா இல்லைன்னு சொல்றதா? அப்படி இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு நேம் ஸ்பாயில் ஆயிடும், இல்லைன்னு சொன்னா கம்பெனியோட நேம் ஸ்பாயில் ஆகும். இதுக்குதான் நேற்று 2 நாள் டென்ஷன்ல தான் நான் வாய்ஸ் கால் போட்டு தயவு செஞ்சு எல்லாம் குரூப்ல வாங்க, குரூப்ல போடுங்க. ஏன்னா நீங்க சொல்ல முடியாது, நாங்க சொல்லிடுறோம். கண்டிப்பா ஒரு நாள் தெரிய வரும். அதே நீங்க ஃபேஸ் பண்ண முடியாது. அவங்க கிட்ட போயிட்டு நீங்க டைரக்டா பேச முடியாது. ஒரு சின்ன விஷயத்துக்காக பெருசா இழந்துட வேண்டாம். கம்பெனி என்ன சொல்றாங்களோ அதை தயவு செஞ்சு போயிட்டு கம்பெனி கிட்ட சொல்லுங்க. கீழே இருக்கிறவங்க சொல்லு, நம்மளும் அப்படி இருந்து வந்தவங்க தானே. இதே தப்பு வந்து உங்களை கொண்டு வந்து தப்பு பண்ணாருன்னா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஏன்னா நீங்க கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு பணமும் கையில இருந்தெல்லாம் கொண்டு வரல. இது பல பிரச்சனையை சரி பண்ணுமா? இந்த ₹1 கொடுத்தா ஒரு ₹10 கையில வந்தா பல பிரச்சனை இருக்கு. அது சரி பண்ணுமா? அது சரி பண்றதுக்கு தான் இந்த பணத்தை கடன் நகைய வச்சோ, கடன் வாங்கியோ, இல்ல ஒரு டைம் சொல்லியோ, இருக்கிற பிரச்சனையில இன்னொரு பிரச்சனையா சொல்லிதான் அந்த பணத்தையே கொண்டு வந்து கொடுக்குறீங்க. அப்போ அந்த அந்த கஷ்டத்துல ஒரு ஒரு காயின் வந்து அவங்களுக்கு போகக்கூடிய காயின் தயவு செஞ்சு அவங்க கிட்ட கொடுத்துருங்க. அவங்க உள்ள வரும்போது உங்களுக்கு ஒரு காயின் வரும், கண்டிப்பா கிடைக்கும். அது இல்லலாம் இல்ல. ஆனா அதையும் நீங்க எடுக்காதீங்க தயவு செஞ்சு. எல்லாம் இல்லாத போட்டவங்க தான். ஏதோ இருக்கிறவங்க யாரும் நம்ம கிட்ட வரப்போறது இல்லை. அவங்க ஏதோ ஒரு தேடல் வராங்க, நம்மளுக்கு ஒரு தேடுதல் இருக்கு. அதை அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுங்க. நாளைக்கு இதே விஷயம் சந்தோஷமா எல்லாம் இதெல்லாம் நெட்ஒர்க்ல துபாய் லான்ச் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க நெட்ஒர்க் அன்னைக்கு உங்களை அவங்க பிலீவ் பண்ணணும். நம்பினாதான் இதை விட பல மடங்கு நீங்க சம்பாதிக்க போறீங்க. கம்பெனியோட ஸ்டேட்டஸ் வந்து வேற மாதிரி போகுது. அதனால வந்து உங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த விஷயம் இருக்கு அது தயவு செஞ்சு பண்ணுங்க. குரூப்ல ஆட் ஆகுங்க. அடுத்த திங்கட்கிழமையோட இன்னைக்கு 9 டைம்ஸ் டோட்டலா 10 மடங்கு கிட்ட இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. நீங்க யூஎஸ்டியா பேமெண்ட் பண்ணீங்கன்னா 10 மடங்கு உங்களுக்கு வரப்போகுது. நீங்க அக்கௌண்ட் பேமெண்ட் பண்ணீங்கன்னா 9 மடங்கு வரப்போகுது. 4.5 மடங்கு நீங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ டாலர்ல பண்றீங்களோ அது 4.5 மடங்கு இன்வெஸ்டருக்கும் 4.5 மடங்கு வந்து ஸ்பான்சருக்கும் கிடைக்க போகுது. அதுதான் இப்ப கொடுத்துட்டு இருக்கோம். இது நெக்ஸ்ட் மண்டே நைட்டுக்கு அப்புறம் 12 மணிக்கு மேல டியூஸ்டே மார்னிங்ல இருந்து உங்களுக்கு 7 டைம்ஸ் தான் கிடைக்கும். 2 டைம்ஸ் போயிடும். 200% மைனஸ் ஆயிடும். அதனால 7 மடங்குங்கிறது இன்னைக்கு கிடைக்கிறத விட ஒரு 2 டைம்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியா தான் அடுத்த மண்டேல இருந்து கிடைக்க போகுது. அது எவ்வளவு நாளைக்கு செல்லுனா அடுத்தது நம்ம 60 சென்ட் வர வரைக்கும் உங்களுக்கு இது போகும். அடுத்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 நாள் 20 நாள்ல போகும். இன்னைக்கு நீங்க பண்றீங்க இல்லையா, உங்களுக்கு சிம்பிளா ஒரு கால்குலேஷன் சொல்றேன். இன்னைக்கு இதே வந்து ஜனவரியில வராங்க, பிப்ரவரி மார்ச்ல வந்து உங்களுக்கு 10 சென்ட்ல வாங்குவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா $1000 போட்டவங்களுக்கு கம்பெனி 10,000 காயின் கொடுத்தாங்க. ஒரு 6 மாசம் போட்டவங்களுக்கு பிளஸ் ஒரு 9,000 காயின், 19,000 காயின் கிடைத்த இடத்துல இன்னைக்கு வெறும் உங்களுக்கு 8,000 காயின் தான் உங்களுக்கு கிடைக்குது. 30 சென்ட்ஸ் வந்ததுனால 50% தான் உங்களுக்கு கிடைக்குது. இதுவே நெக்ஸ்ட் மண்டே மேக்ஸிமம் எனக்கு அடுத்த மாசம் தெரிஞ்சு 15-20ஆம் தேதிக்குலாம் 60 சென்ட் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்துருச்சு அப்படின்னா இன்னைக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்ல உங்களுக்கு 50% தான் கிடைக்கும். மேக்ஸிமம் ஒரு 2 டைம்ஸ்ல இருந்து 3 டைம்ஸ் கிடைச்சா பெரிய விஷயம். போனஸ் ஒரு 1 டைம் இல்ல 2 டைம்ஸ் கிடைச்சா பெரிய விஷயம். அதனால இன்னைக்கு இருக்கிற சான்ஸை வாய்ப்பை தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. நல்லபடியா பண்ணுங்க. கம்பெனி என்ன சொல்றாங்களோ அந்த விஷயத்தை கீழே இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க. ஓகேங்களா? நல்லபடியா பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே தான் இருப்பாங்க மக்கள். நம்ம கிட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் எல்லா டீட்டெயிலும் பார்த்துட்டு போறாங்க. வெளியில போயிட்டு ஒரு டீ குடிக்கும் போது யாரோ ஒருத்தவங்க சார் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவங்க பேச்சை நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு பாருங்க. ஒரு முடிவு எதுவா இருக்கட்டும், தப்போ ரைட், அது நீங்க எடுங்க.
உங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்க சப்போர்ட் பண்ற மாதிரி நடிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களால உங்களுக்கு எந்த யூஸுமே இல்லை. கடைசி வரைக்கும் பாருங்க, ஒரு ஹெல்ப்னு போய் நில்லுங்க, ஒரு டைம் ஃபோன் பண்ணுங்க, எடுப்பாங்க. ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 10,000 போட்டு விடுன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் உங்க ஃபோன் எடுக்கிறாங்களான்னு பாருங்க. 70-80% மக்கள் அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா அவங்களோட பிரச்சனை அது மாதிரி இருக்கு. அவங்க பேச்சை கேட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கெடுத்துறாங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயம், உலகத்துல 2வது காயின் ஸ்டேபிள் காயின் நீங்க பண்ண நெட்வொர்க்ல யாருன்னா சொல்லியிருக்காங்களா? நீங்க பாத்தீங்களா நம்ம குரூப்ல மேக்ஸிமம் இருப்போம். இன்னைக்கு 157 160 பேர் இருக்கும். குரூப்ல நீங்க பாத்தீங்களா என்ன கம்பெனிக்குள்ள பேவுட்ஸ் வருதோ, எவ்வளவு கம்பெனி இன்னைக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கோம், எல்லாமே டிரான்ஸ்பரன்சியா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கு தெரியுமா? இதுல ₹1 கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணல. இதெல்லாம் ரெவல்யூட் பேங்க்ல தான் டெபாசிட் ஆகுது. இது பிரைவேட் இன்வெஸ்டர் தான் நீ பேமெண்ட் பண்றாரு. இன்னைக்கு கம்பெனிக்குள்ள வந்தது எனக்கு தெரிஞ்சு ஒரு $16,000 உள்ள வந்துச்சு. ஆனா இன்னைக்கு வெளியில போனது $29,000. கரெக்டா 7:45க்கு பேவுட் ஸ்டார்ட் பண்ணும், 8:55 முடிஞ்சிருச்சு. சார் 7:55 முடிஞ்சிருச்சு. மேக்ஸிமம் ஒரு 12 நிமிஷம் 14 நிமிஷத்துல முடிஞ்சிருச்சு பேவுட் எல்லாமே. 480 பேர் இன்னைக்கு பேவுட் பண்ணாங்க. 480 பேருக்கும் பேவுட் போயிடுச்சு. குரூப்லயும் ஆட் பண்ணியாச்சு. அப்போ நம்ம கம்பெனி இன்னும் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து லான்ச்சுக்கு உங்ககிட்ட கொடுத்த ஒரு சின்ன டார்கெட், இதை பேஸ் பண்ணி தான் எந்த அளவுக்கு இன்வால்மெண்டோட ஒர்க் பண்றீங்களோ இதை பேஸ் பண்ணி தான் மிகப்பெரிய ஒரு கார்பரேட் கம்பெனி. அது உங்களோட வெப்சைட்ல இருக்கும். அந்த ஷேர்ஸ் இருக்கு, தயவுசெய்து ஷேர்ஸ் வாங்கி வைங்க. நீங்க மேனேஜரா வரவங்களா இருக்கலாம், நாளைக்கு சொல்ல முடியாது. ஒரு நம்மளுக்கு ஏதோ மிதுன் சாரோட மைண்ட் எல்லாம் உங்களுக்கு புரியாது. நான் சொல்றேன், திடீர்னு சொல்ல முடியாது. சங்கர் பிளாட்டினா இருக்கிறவங்க எல்லாம் ஏதாவது ஜாப் கொடுப்போம், கோல்டு இருக்கிறவங்க ஜாப் கொடுப்போம். சரி ப்ரோ, இப்ப கோல்டுலயும் பிளாட்டினத்திலயும் ஒரு 100 பேர் இருக்காங்க, என்ன பண்ணலாம்? அதுல வந்து ஒரு 30 பேரை செலக்ட் பண்ணி சங்கர்னு வரும். எப்படி செலக்ட் பண்றது? யாரெல்லாம் ஷேர் மேக்ஸிமம் வாங்கி வச்சிருக்காங்க, யாரெல்லாம் SMDF ஜாஸ்தி வாங்கியிருக்காங்க, யாரெல்லாம் கம்பெனிக்கு மேக்ஸிமம் பேமெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்க லிஸ்ட் அவுட் எடுத்து அவங்களுக்கு ஜாப் கொடுன்னு வரும். அவருடைய கார்பரேட் மூலம் இன்னும் உங்களுக்கு தெரியல, நல்ல சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இது எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கு. எதுவுமே நீங்க கம்பெனிக்கு இது பண்றதுனாலயோ, இல்ல காயின் வாங்கி வைக்கிறதுனாலயோ, இல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுலாம் உங்களுக்கு லாஸ் எல்லாம் கிடையாது. உண்மையா சொல்றேன், இன்னைக்கு வாங்குறத விட அதிகமான உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கு. உங்களோட ஹிஸ்டரி கிரியேட் பண்ணி ஆகணும். அதுல உங்களுக்கு வந்து நான் இது மாதிரி எங்க நெட்வொர்க்ல இருந்தாங்க, இது மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, இவ்வளவு பிரச்சனைல இருக்காங்க, இவங்க கிட்ட தான் நான் ஜாப் போட்டு கொடுக்குறேன், தயவு செய்து நம்ம அந்த கார்பரேட் கம்பெனி கிட்ட சொல்ல முடியாது. நீங்க ஒரு பெரிய பிசினஸ் மேன், பெரிய மில்லியனர்ஸ் மாதிரி தான் நமக்கு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி ஆகணும். நீங்க துபாய்க்கு வரும்போது தெரியும். இதுல மேக்ஸிமம் பாலானனுக்கும் இவரு ராஜேந்திரனுக்கும் தெரியும் மிதுன் சாரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்ட்டு. ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சில விஷயம் சொல்ல முடியாது. நீங்க வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சரி, பாத்துக்கலாம். நல்லபடியா ஒர்க் பண்ணுங்க, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. லைஃப்ல எவ்வளவு பார்த்தாச்சு, இதை நம்பிக்கையோட பண்ணுங்க. தயவு செஞ்சு நான் ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். எப்படியாவது ஒரு மேனேஜர் அச்சீவ் பண்ணிருங்க. உங்க லைஃப் ஸ்டைல் மாறும். நீங்க இல்லைனாலும் உங்க யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு, நீங்க உங்க பிளட் ரிலேஷன்ல உங்க பையனுக்கா இருக்கலாம், பொண்ணுக்கா இருக்கலாம், இல்ல வேற யாருக்கு வேணாலும் நீங்க வந்து அதை சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். பிளட் ரிலேஷனுக்கு மட்டும் நீங்க வந்து ஆத்தரைசேஷன் கொடுக்கலாம் உங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை. அதனால பாத்துக்கோங்க. இதெல்லாம் அடிஷனல் போனஸ் தான். நீங்க தயவு செஞ்சு உங்களோட ஃபண்ட் எங்கேயுமே உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. கம்பெனில வந்து ஃபண்ட் இன்னும் சொல்றேன், 50,000 $1,00,000 ஒரு நாளைக்கு பேவுட் வந்தாலும் கொடுக்குற அளவுக்கு கம்பெனி கிட்ட ஒரு பிரைவேட் இன்வெஸ்டர் இருக்காரு. உங்களுக்கு கொடுக்குற ப்ராஃபிட்டை விட அவருக்கு பல மடங்கு இருக்கு. ஒரு 300 மடங்கு அவருக்கு ப்ராஃபிட் கொடுக்குறோம். அதனால இன்னும் எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பாரு. எவ்வளவு கொடுக்குறாரு அவ்வளவு அவருக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆக போகுது. அதனால அதை பத்தி பிரச்சனை இல்லை. அதனாலதான் ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஜூம்ல போட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு எவ்வளவு கம்பெனிக்குள்ள பணம் வந்துச்சு, எவ்வளவு பே அவுட் பண்ணிருக்கோம், கம்பெனில எவ்வளவு பே அவுட்ஸ் வந்து நம்ம ரெவல்யூட் பேங்க்ல போட்டிருக்கோம், அதனோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்து A to Z நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதனால நல்லபடியா பண்ணுங்க. டைம் போயிட்டே இருக்கு. மீண்டும் நெக்ஸ்ட் மீட்டிங்ல, நெக்ஸ்ட் ஜூம்ல மீட் பண்ணலாம். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நல்லபடியா பண்ணுங்க, கான்பிடென்டா பண்ணுங்க. உங்க டீமை வந்து குரூப்ல இருக்கிறவங்க குரூப்ல ஆட் பண்ணுங்க. எதுக்காக சொல்றேன்னா, நீங்க சொல்ற விதம்ன்றது வேற, கம்பெனில இருந்து சொல்றது வேற. நீங்க ஒவ்வொருத்தவங்களும் பணம் போட்டுட்டு அதுல அவங்களுடைய வாய்ஸ்கள் ஒரு சில மோட்டிவேஷன் பண்ணும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் ஆவாங்க. நீங்க அவங்களை சில்வர் ஆக்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அவங்க மைண்ட்ல